ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான சிறப்பு தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சிறப்பு தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. பல சிறப்பு அம்சங்களை கொண்ட மகா சித்ரா பௌர்ணமியானது பிறக்க போகுது. ஆக்சுவலி சித்ரா பௌர்ணமியானது ஒரு சிறப்பான நாள். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. சித்திர மாதத்துல சித்திர நட்சத்திரத்துல கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தா அது மிகவும் விசேஷமானது. ஆக்சுவலி பௌர்ணமிகள்லேயே மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுவது இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த தினத்துல யமலோகத்துல நம்ம புண்ணிய பாவ கணக்கை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்கள் செய்வதால் அவருடைய அருள் நம்ம பெற முடியும், அதோடு நீண்ட ஆயுள் பெற முடியும். சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி பல சிறப்புகளை உள்ளடக்கியதாக திகழ்கிறது. சித்திர மாதத்துல பௌர்ணமி தினத்துல அம்பாள் திருவுருவ சிலை அல்லது படத்திற்கு உங்களால முடிந்த மலர் மாலையை அணிவித்து வஸ்திரம் ஆபரணங்கள் அணிவித்து வழிபாடு செய்கிறது நல்லது. அம்பாளுக்கு மஞ்சள் கலந்த சாதம் படைத்து பானகம், கிராம்பு, ஏலக்காய், பச்சைக்கற்பூரம் சேர்த்த தாம்பலம் அடங்கிய நெய்வேத்தியத்தை அம்பாளுக்கு இந்த நாளில் படைக்க வேண்டும். ஆக்சுவலி சித்திர பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சித்திர மாதத்துல சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தா மிகவும் விசேஷமானது. இப்போ ஏன் இந்த சிறப்பை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? சித்ரா பௌர்ணமியானது வருதுங்க. சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னா மே 1 அன்னைக்கு வர இருக்கு. அன்னைக்கு தமிழ் மாதம் சித்திரையுடைய 18ஆம் நாள். இந்த டைம் கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு. அதனால இது இன்னும் சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கு. இப்பேற்பட்ட சித்ரா பௌர்ணமியை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட உங்க ராசிக்காரங்க செல்ல வேண்டிய கோவில் பத்தி உங்களுக்கு சொல்ல போற. அந்த கோவில் பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சு அந்த கோவிலுக்கு போக முடிஞ்சா போய் கண்டிப்பா வழிபாடு செய்யுங்க. சரி, வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத உங்க ராசிக்கு சொல்ற, வாங்க பார்ப்பீங்க. ஆக்சுவலி நம்ம எத்தனையோ பிரச்சனைகள் தீர வேண்டும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீர வேண்டும் என எத்தனையோ கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்திருப்போம். இருந்தும் பெரிதாக பலன் எதுவும் கிடைத்திருக்காது. இப்படி பரிகாரம் செய்வதோடு நம்மளுடைய ராசிக்கு ஏற்ற கோவில் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கோவிலுக்கு இந்த ஸ்பெஷல் நாளில் சென்று ஒரே ஒரு முறை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி உங்க ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் என்பதை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க அதை இந்த வீடியோல தெரிஞ்சு பயன்பெறுங்க. வாழ்க்கையில மாற்றம் ஏற்றம் ஏற்பட வேண்டும் என நினைக்காதவர்கள் இருக்கவே முடியாது. ஆனா பலருக்கும் எவ்வளவு முயற்சி செய்து கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் சென்று கொண்டிருக்கோ. மாற்றம் என்பதே முன்னேற்றம் என்பதே ஏற்படாம இருக்கோ. நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ, நம்ம முன்னேறவே முடியாதோ, கடைசி வரை நம்ம கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டுமோ என கிளம்புபவர்கள் கண்டிப்பா உங்க ராசிக்குரிய கோவிலுக்கு சென்று வந்தால் இந்த நாள்ல மாற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். அதனாலதான் இந்த மாற்றத்துக்காக இந்த கோவிலுக்கு போங்கங்கிறத சொல்ற. ஆக்சுவலி ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் தெய்வம் நன்மை தருவதாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது ஒரு கிரகம் பகை கிரகமாக இருக்கும். இந்த பகை கிரகங்களும் பாவ கிரகங்களும் முக்கியமான கட்டங்கள்ல இருந்தா அது பலவிதமான பிரச்சனைகளை நாம வாழ்க்கையில சந்திக்க வேண்டியதா இருக்கும். நம்மளுடைய முயற்சிகள் கூட அனைத்தும் தடைப்படும். ஆனா இந்த பகை கிரகங்களை வலிமையிலக்க செய்யக்கூடிய தெய்வங்கள் அருள்பளிக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இந்த சித்ரா பௌர்ணமியில வழிபட்டு வந்தால் உங்க ராசிக்கு அது அப்படியே மாறி நன்மையானது நடக்கும். இந்த கோவிலுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கோவிலுக்கு இந்த நாள்ல எந்த நேரத்துல வேண்டுமானாலும் செல்லலாம். நீங்க போகிறதுக்கு இந்த நாள் முழுக்கவே உகந்த நாள் தான். இந்த நாள்ல நீங்க போய் என்ன பண்ணுன்னா அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு. அதோடு அந்த கோவில்ல ஒரே ஒரு முறை சென்று உங்க பேர்ல அர்ச்சனை ஒன்று செய்து மனதார வழிபட்டு பாருங்க. அதோடு குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது கோவில்ல இருந்து விட்டு பாருங்க. ஏன்னா கோவிலில் 1 மணி நேரம் இருக்கிறது ரொம்ப வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை ஏற்படும். அதோடு முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏற்படும். அதெல்லாம் நீங்க கண்கூட காண முடியும். சரி, இவ்வளோ நேரம் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னல, இப்போ உங்க ராசிக்கு இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டுங்கிறத இப்போ சொல்றேன், அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க நீங்க போக வேண்டிய கோவில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுங்க.
உங்களுக்கு இந்த நாளில் கண்டிப்பாக போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. ஒரு முறை போய் பாருங்கள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணருவீங்க. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில், இந்த கோவிலுக்கு போய் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் குளிச்சுட்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சுவாமியை வணங்கி பாருங்க. அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது உங்களுக்கு நிறைவேறும். ஸோ இதுதான் உங்களுக்கு செல்ல வேண்டிய கோவில். இது கட்டாயம் கிடையாது, ஆனால் போனால் நல்லது, வாழ்க்கை மாறும். அதனால் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இந்த சித்ரா பௌர்ணமியில் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் உங்கள் ராசிக்கு சித்ரா பௌர்ணமி பலன்களை பார்க்கலாம். ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். பலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்குள்ளே சூரியன் நுழையக்கூடிய மாதம் தான் சித்திரை மாதமாகும். சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை சைத்ரா என்றோ சைத்திர விஷா என்றோ போற்றுவாங்க. சித்திரை முதல் தேதியில் ஸ்ரீரங்கத்தில் இன்றும் பஞ்சாங்க படிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, மகாவிஷ்ணுவுடைய தச அவதாரங்களில் பல அவதாரங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய பெருமை சித்திரைக்கு இருக்குது. ஏன்னா இந்த சைத்திர சுக்ல பஞ்சாமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரளயத்திலிருந்து உலகை மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற வழி செய்தார் பகவான். அப்புறம் மற்ற அவதாரம் நிகழ்ந்தது சித்திரையில தான் என்று சொல்லப்படுது. நவம திதியில் ஸ்ரீராமபிரான் அவதாரம் எடுத்து மக்களை காத்தார். அப்புறம் திருமாலுடைய நரசிம்ம அவதாரம், பரசுராம அவதாரம் இதெல்லாம் நிகழ்ந்தது இந்த மாதத்துல தான். இதோடு ஆதிசங்கரர் ஸ்ரீராமானுஜர் அவதரித்ததும் இந்த மாதத்துல தான். அதே போல சித்திர மாத சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் சித்திரம் ஒன்றின வரைய அதிலிருந்து சித்திரகுப்தான் தோன்றினார். அதுவும் இந்த மாத சித்திரையில தான். அப்புறம் சித்திர மாதத்தில் வளர்பிறை காலத்தில் 3வது பிறை தோன்றக்கூடிய நாள் அக்ஷய திருதி. இந்த நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் தங்கம் குவியும் என்ற ஐதீகம் இருக்குது. அதோடு கோவில்களில் விழாக்கள் மிகவும் கோலாகலமாக நடைபெறுவது சித்திரையில தான். மதுரை மாநகரில் அருள்பாலிக்கக்கூடிய மீனாட்சியம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சித்திர திருவிழா ரொம்ப விசேஷம். அழகர் கோவில் கள்ளழகர்கள் வைகையில் எழுந்தருளக்கூடிய வைபவம் சித்திர மாதத்தில் நிகழும். இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திர மாதத்தில் சித்ரா பௌர்ணமி ஒரு ரொம்ப சிறப்பான நாள். இப்பேற்பட்ட சித்ரா பௌர்ணமி தான் மே 1க்கு வர இருக்கு. அதனுடைய பலன்களை தான் உங்கள் ராசிக்கு இப்போ சொல்ல போகிறேன். சூரியன் 12வது இடத்துல இருக்கிறார். ஸோ அப்பாவுக்காக செலவுகள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் செய்கிறது அதிகரிக்கும். அதோடு அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தி விடுவது சிறப்பு. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து. செவ்வாய் 8வது இடத்துல இருக்கிறார். அதோடு வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வாகனங்களில் தான் நிறைய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மே 19ஆம் தேதிக்கு பின்னர் பிதுருஜித சொத்துக்கள்ல இருந்து பங்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதன் 11வது இடத்துல இருக்கிறார். தரகு கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு லாபமானது இனி அதிகரிக்கும். அப்புறம் மே 26க்கு தேதிக்கு பின்னர் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடுகள் செய்கிறத தவிர்க்கணும். முதலீடுகள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். குரு உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல இருக்கிறார். அது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதோடு பணம் கொடுக்கல் வாங்கலாம் நீங்கள் சிரமம் உண்டாகுங்கிறதுனால அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 12வது இடத்துல இருக்கிறார். தேவையற்ற வீண் செலவுகளை இந்த பௌர்ணமிக்கு பிறகு தவிர்க்கணும். அதுவும் மே 6ஆம் தேதிக்கு பின்னர் முக வசீகரம் அதிகரிக்கும். அப்போ சனி உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல இருக்கிறார். அதில் மனதில் இனம் புரியாத பாரம் அழுத்தம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கிற மாதிரி இருக்கும். ராகு 3வது இடத்துல இருக்கிறார். புதிய வீட்டுக்கு குடி மாறக்கூடிய சூழல் ஏற்படும். அதோடு கேது உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல இருக்கிறார். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். அந்த நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படுங்க. ஸோ உங்கள் ராசிக்கு சித்ரா பௌர்ணமியுடைய பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க குறிப்பிடப்படுது. ஸோ குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு பரிகாரங்களை தெரிஞ்சு பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.